இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருச்சியில் வந்து விமானத்தில் இறங்கி நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட நடிகர் விஜய், அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியின் சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. திமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதோ அப்படித்தான் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம். திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி தமிழகத்தில் என்றெல்லாம் பிரகடனத்தை தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறார். சரி, அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை, அவருடைய பிரகடனம், அவருடைய அரசியல் வழி, அவர் நடந்து செல்கின்ற பாதை, இவை ஒரு பக்கம். சரி, இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் இருக்கின்ற வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு என்ன? நீட் தேர்வில் இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? நீர்ப்பாசன திட்டங்களில் இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? எதிர்கால கல்வி திட்டங்களுக்கான இவருடைய அரசியல் கொள்கை என்ன? இன்றைக்கு மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு பள்ளிக்கூடங்கள், அதனால் ஏற்படுகின்ற அவல நிலை, ஏழை எளிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கல்வி பாதிப்பு, இவற்றெல்லாம் நடிகர் விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை, அந்த வெளியுறவு கொள்கையில் நடிகர் விஜயின் அரசியல் நிலைப்பாடு என்ன? தேர்தலில் விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இவற்றையெல்லாம் கூறவில்லை. திமுகவுக்கு எதிராக இருக்கிறோம், அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறோம். சரி, என்ன மூன்றாவது அணி அமைக்கப் போகிறீர்களா? ஏற்கனவே தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டு மூன்றாவது அணி ஒன்றை அமைத்தார்கள். மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் அவர்கள் அமைத்த கூட்டணி 2016 தேர்தலோடு மக்கி போய்விட்டது. என்ன நடந்தது? அந்த தேர்தலோடு நடிகர் விஜயகாந்துடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமானது. நடிகர் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து அந்த கூட்டணியில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஜி.கே. வாசன் அவர்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் சில உதிரி கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் 2016ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்தார்கள். தேர்தலில் படு தோல்வி அடைந்தார்கள். அதோடு மக்கி போன அவர்கள் மீண்டும் தனக்கு உயிர் கொடுப்பதற்காக திமுக கூட்டணியிலே ஐக்கியமாகிவிட்டார்கள். மதிமுக அங்கேதான் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கேதான் இருக்கிறது, திருமாவளவன் அங்கேதான் இருக்கிறார். அந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 23,000 ஓட்டுக்களை பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அந்த தேர்தலில் பெறவில்லை, வெற்றி பெறவில்லை. ஆனால் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை நிரூபித்தது. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து வாங்கிய ஓட்டுக்களை கூட அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி பல கட்சிகளை வைத்து அந்த ஓட்டுக்களை வாங்க முடியவில்லை. இதுதான் அன்றைய அரசியல் நிலவரம். சரி, இன்றைக்கு என்ன, விஜய் மூன்றாவதாக ஒரு அணி அமைக்கப் போகிறாரா? அணி அமைத்தால் விஜயுடைய நிலைமை என்னவாகும்? இத்தனைக்கும் 2016ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த மக்கள் நல கூட்டணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதற்கு முன்பு பல தேர்தலை சந்தித்த கட்சிகள். இதுவரை எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத விஜய் மூன்றாவது ஒரு அணியை அமைத்து வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் அது $1 மில்லியன் கேள்விதான். நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. நடிகர் விஜய்க்கு ஒரு 3 அல்லது 4% தான் ஓட்டுக்கள் இருக்கும். அதை வைத்து அவர் ஒரு மூன்றாவது அணியை அமைக்க முடியுமா? அப்படியே மூன்றாவது அணியை அமைப்பதாக இருந்தாலும் கூட எந்த கட்சிகளை வைத்து அவர் மூன்றாவது அணியை அமைப்பார்? திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வெளியே வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டார், திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டார், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பாரா? பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு மூன்றாவது ஒரு அணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அன்புமணி அவர்கள் மட்டும்தான் தருமபுரியில் வெற்றி பெற்றார். மற்ற அனைத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்தது.
ஆகவே மூன்றாவது அணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறதா? ஒருவேளை அன்புமணி தயார் என்று சொல்லி நடிகர் விஜயோடு கூட்டணி வைத்தார். அவரும் அரசியலில் தன்னுடைய முழு செல்வாக்கையும் இழந்து அரசியல் மிகவும் மோசமான நிலைமைக்குத்தான் தள்ளப்படுவார். ஆகவே நடிகர் விஜய் நடத்துகின்ற நாடகம் தமிழக அரசியலில் எடுபடாது. இரண்டாவது ஒரு அணியில், வலிமையான அணியில் இருந்தால் மட்டுமே திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும், திமுகவின் மக்கள் விரோத சக்தியை வீழ்த்த முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நடிகர் விஜய் எடுத்தால் கூட தமிழக அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் 2026ஆம் ஆண்டு தேர்தலிலேயே நடிகர் விஜய் தன்னுடைய முழு செல்வாக்கையும் இழந்து அரசியல் அனாதை ஆக்கப்பட்டு விடுவார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, இன்றைக்கு இருக்கின்ற நிதர்சனமான உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.